ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் பொடி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இருக்க டஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ இன்னொரு மெத்தடில் ஈஸியாக நம்ம இது எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான அளவு ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தொட்டு பார்க்கும்பொழுது சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா கரிச்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை இறால் பொடியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 5 மினிட்ஸுக்கு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க இறால் ஹீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க அந்த மீசை மாதிரி இருக்கிறது முள் அந்த இதெல்லாம் அதுவே ரிமூவ் ஆகி வந்துடும். அப்புறம் அந்த செதிலுக்குள்ளே மண் மாதிரி இருக்கும், அந்த மண் இதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், அது நம்ம சூடாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும்போது அதுவே நல்லா கொட்டும். ஃபுல்லாக வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் பொழுது நல்லா ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஸ்மெல் வரும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கும்பொழுது நல்லா மொறுன்னு இருக்கும், உடையிற மாதிரி இருக்கும். பாருங்கள், முன்ன இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே நல்லா டஸ்ட்டு ரிமூவ் ஆகி வந்திருக்கிறது தெரியும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இன்னும் மீதி இருக்க டஸ்ட்டெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் அடியில் எவ்வளோ தங்கி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இதை டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போது இதை கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா மீதம் இருக்க அந்த முள் மற்ற டஸ்ட் இதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி விட்டோம்னாவே வந்துடும் நல்லா. பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிறதும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பவுலில் தண்ணி எடுத்து மேலால் நம்ம இதை அரித்து அதை அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான இறால் மட்டும் கிடச்சிருச்சு. அதை எடுத்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணுறதுக்குள்ளே அது நல்லா ஊறி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இறாலை இப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிட்டு நல்லா க்ளீனாக நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்களும் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், எடுக்கும் பொழுது இப்படி நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா அடியில் இருக்கிறது எல்லாமே டஸ்ட்டு அதுவே விழுந்துடும். இதோ தண்ணியில் நான் 4 to 5 டைம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீனான இறால் பொடி நம்மளுக்கு க்ளீனாகி கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.